இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பிரதமர் மோடியும் வசமாக சிக்கியிருக்கிறார்கள். அந்த 22 லட்சம் கோடிக்கு நீங்கள் கணக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பல்வேறு தளங்களில் விமர்சனங்கள் அப்படிங்கிறது எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் பாஜக பிரதமர் மோடி 11 ஆண்டு ஆட்சி காலத்தை நிறைவு செய்திருக்கிறார். இந்த 11 ஆண்டுகளில் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு போனது இந்தியாவினுடைய சொத்தாக இருக்கக்கூடிய மதிப்பில் 22 லட்சம் கோடி வரைக்கும் எங்கே போச்சு? இதுக்கான கணக்கை நீங்கள் எப்போ கொடுக்க போறீங்க, எப்படி மீட்க போறீங்க அப்படின்னுட்டு பல்வேறு தளங்களிலும் கேள்விகள் எழத் தொடங்கி இருக்கிறது. என்ன பதில் சொல்ல போகிறது மோடி அரசு, குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படிங்கிறதும் வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிக்குரிய ஆவணங்களையும் விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கடந்த மார்ச் மாதத்தோடு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மார்ச் 31 முடிஞ்சிடும். உங்களுக்கு பேங்க்கு முழு வருட கணக்கு முடிவு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு அந்த ஃபினான்ஷியல் இயர் முழுக்க இந்தியா முழுக்க நடந்த விஷயங்கள், குறிப்பாக வங்கிகளினுடைய கணக்கு வழக்கு இதெல்லாம் வெளியாகும். அந்த வகையில் மோடி அரசனுடைய 3வது ஆட்சி காலத்தின் முதல் ஆண்டு, அவர் 3வது முறை பிரதமர் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் இயர்லேயே யாருக்கு அடிச்சது லக்கி பிரைஸ் லாட்ரி அப்படின்னா ஸ்க்ரால் ரிப்போர்ட் ஆயிருக்க நியூஸை பார்க்குறோம். பேங்க் ஃப்ராட் அமௌண்ட் இன்க்ரீஸ்டு 3 times to ₹36,014 crores in 2024-25 says RBI அப்படிங்கிற செய்தியை தான் பார்க்கிறோம். அதாவது 3 மடங்கு பேங்க்ல சீட்டிங் பண்ணிட்டு ஃப்ராடு பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடக்கூடிய எண்ணிக்கை என்பது கடந்த ஓராண்டில் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முந்தின ஆண்டை விட அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நியூஸாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. என்னங்க அதை பேங்க்கில் ஃப்ராடு பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நிதி அமைச்சர் அப்படின்னு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை உள்ளே சேர்க்குறீங்களா, இல்லை எப்படி 22 லட்சம் கோடி அப்படின்னு கேட்டால் அதுக்கான செய்திகள் இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 1 லட்சம் கோடி இந்த மாதிரியான பேங்க் சீட்டிங் கேஸ்லேயே போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வமாக ஆர்பிஐனுடைய ரெக்கார்ட் சொல்லுகிறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், இது 2ஆக பிரிச்சுக்கணும். இவர்கள் பறிகொடுத்தது, அதாவது மக்கள் வரி பணம் தான் இந்திய பொதுத்துறை வங்கிகள் இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பு உருவாக சேர்த்தெடுக்கப்பட்ட பணம் தான். இதை 2 வகையில், அதாவது கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடுவதுங்கிறது ஒன்று, கார்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி, ஹேர் கட்னு சில விஷயங்கள் பேசுவாங்க, ரைட் ஆஃப்னு கம்ப்ளீட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்படி டெக்னிக்கலாக இவங்க வேறு பேர் வைப்பாங்க. ஆனால் வாரா கடனாக அறிவிக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் செய்கிறது அப்படின்னு 2 வகையாகவும் நம்ம பார்க்கணும். ஒன்று மொத்தமாக வாங்கிட்டு விஜய் மல்லையா, மெகுல் சோக்ஷி, நீரவ் மோடி இந்த ரேஞ்சுக்கு ஆளே அப்ஸ்காண்ட் ஆகுதுங்கிறது தனி. அவங்க இங்கேயே தொழில் பண்ணுவாங்க, அடுத்தடுத்து வேற பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தொழிலுக்கு வாங்கின கடன் அப்படிங்கிறத வாரா கடனாக நாங்கள் அறிவிக்கிறோம், இல்லை ஹேர் கட் பண்ணிடுறோம், இப்படியெல்லாம் அதில் பல்வேறு விதமான வேலைகள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் மம்தா அவர்களுடைய திரிணாமுல் கட்சி முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மத்திய அரசினுடைய செயலாளராகலாம் அவர் கடந்த காலத்தில் இருந்தார், ஜவஹர் சர்க்கார் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை கடந்த டிசம்பர் மாதம் எழுதப்பட்டது. நரேந்திர மோடி மேமத் பேங்க் ஹெய்ஸ்ட், இந்த மணி ஹெய்ஸ்ட்னு ஒரு சைடிஸ் உங்களுக்கு ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி வங்கிகளில் பெரிய அளவுக்கான கொள்ளை இந்த லாஸ்ட் 10 years அப்படின்னு அவர் எழுதியது. அதில் அவர் குறிப்பிட்டார் சுமார் 16.11 லட்சம் கோடி கடன்களை அவங்க கொடுக்க வேண்டாங்கிற இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறது மோடி அரசு. இந்த 16 லட்சம் கோடியில் ஒரு 12 லட்சம் கோடி மொத்தமாக காலி. அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ இவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா வேற வழிகளில் அதை நீங்கள் மீட்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஷேர்ஸ் ஏதாச்சும் போட்டிருந்துருக்கலாம். இதை அரசு எடுத்து வேற யாருக்காவது வித்தோ அல்லது அதை மானிட்டைஸ் பண்ணி பேங்க்குக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் கோடியில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 12 லட்சம் கோடி இனிமேல் வரவே வராதுங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்போ ரைட் ஆஃப் பண்ணது 16 லட்சம் கோடி அப்படின்னா பேங்க் ஃப்ராட் கேசஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. இது தொடர்பாக மணி கண்ட்ரோல் ஒரு விரிவான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்ம அதை பார்க்கலாம். எம்சி எக்ஸ்க்ளூசிவ், இந்தியன் பேங்க் ரிப்போர்ட்டட் ஃப்ராட்ஸ் வர்த் 5.3 lakh crores in last 10 years. கடந்த 10 ஆண்டுகளில் 5.3 லட்சம் கோடிக்கு சிட்டிங் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 5, அது ஒரு 16.3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 21.8 வருகிறது. இது போக போன ஆண்டு அந்த 32,000 கோடின்றதை சேர்க்கும்போது 22 லட்சம் கோடியை தாண்டி ஒட்டுமொத்தமாக இது போய் நிற்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், ஏங்க பேங்க்கில் அவங்க கடன் வாங்கிட்டு போகிறாங்க, இவங்க நிதி அமைச்சர் கடன் கொடுக்கறது நம்பி தானங்க கொடுப்பாங்க. இப்போ கேள்வி எங்கே வரும்னா, கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணுறதுங்கிறது நிதி அமைச்சகத்தினுடைய கொள்கை முடிவு தானே அப்படின்னு
ஒரு கேள்வி எழுப்பலாம். இதில் ஹைலைட் என்னென்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போது மத்திய நிதியமைச்சராக மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறது. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, கார்ப்பரேட் அஃபயர்ஸ். நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய வெல்ஃபருக்கு, அதனுடைய நலத்துறைக்கும் அமைச்சராக இருக்கிறவர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அவர் துறையிலிருந்து அவர் துறைக்கு அவர் கனிவாக வேலை செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் அந்த இடத்துல மிக நிச்சயமாக எழுகிறது. இது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இதில் உடனே அவங்க கிளம்பிடுவாங்க. இது என்னமோ இன்னைக்கு தான் மோடி அவர்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் பார்த்து தள்ளுபடி பண்ணுற மாதிரியும், கடந்த காலத்தில் இதையே டாட்டாவுக்கு பண்ணலையா, பிர்லாவுக்கு பண்ணலையா, இதே அம்பானிக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செய்யலையா, இப்படியான பல கேள்விகளை எதிர்த்தரப்பிலிருந்து மிக நிச்சயமாக எழுப்புவார்கள். அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் கிட்டத்தட்ட ரவுண்டு பண்ணிங்கன்னா தான் வரும் 2 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி, அதை ரைட் ஆஃப் மற்ற விஷயங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது 2 லட்சம் கோடியாக இருக்கிறது 10 ஆண்டுகளில். ஆனால் மோடி அவர்கள் 16.11 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இது அதை விட 8 மடங்கு இருக்கிறது. 800% அப்படிங்கிற இடத்துக்கு வருகிறது. அப்போ 8 மடங்குங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். அதே போல் மிக அதிகமாக சீட்டிங் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பியவர்கள், தப்ப விடப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்தால் அது ரொம்ப பெரிய அளவுக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. இதில் இதே மாதிரி ரைட் ஆஃப் பண்ணதற்காகத்தான் கடந்த யூபிஏ அரசாங்கங்கள், யூபிஏ 1 ஆகட்டும் 2 ஆகட்டும், இன்டாலரபிளி கரப்ட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. நீங்கள் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டில் ஊழல் தலைவிரிச்சாடுது, மக்கள் சொத்தை யார் யாருக்கோ வாரி கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு அரசாங்கமா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சது இதே நம்முடைய மோடி அவர்கள் இருக்கக்கூடிய, அவர் உருவாக்கி இன்னைக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பாஜக தான் இன்றைக்கு வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் எது ஹைலைட் தெரியுமா, பெரிய அளவுக்கு ஒரு 60,000 கோடி ரூபாய் கடனை அந்த காலகட்டத்தில் தள்ளுபடி பண்ணுறாங்க. 60,000 கோடி யாருக்கு பண்ணாங்க அப்படின்னா, யாருக்கு செய்யப்பட்டது அப்படின்னா, விவசாயிகள், அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கானது தான். லேக்ஸ் ஆஃப் பர்டன் ஃபார்மர்ஸ், விவசாய கடன்களை வாங்கினதை தள்ளுபடி பண்ணது அப்படிங்கிற வகையில் ஒரு 60,000 கோடி வந்ததுக்கு அன்றைக்கு ஊடகங்களில் தொடங்கி அத்தனை பேரும் கேட்டது, பார்த்தீங்களா ஓட்டுக்காக இவங்க நாட்டை நஷ்டத்தில் தள்ளுறாங்க, இப்படி 60,000 கோடி அன்னைக்கு விவசாயம் பொய்த்து போச்சு. இப்போ பல காரணங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குளோபல் லெவல்லையே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாம் வந்த காலகட்டம் டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில். அமெரிக்காவுமே அந்த சமயத்தில் ரொம்ப சிரமப்பட்டது. ஆனால் இந்தியா வெவ்வேறு காரணங்களின் காரணமாக அதை சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அந்த சமயத்தில் சொன்னாங்க 60,000 கோடி விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணதுக்கே நாட்டை இவங்களுக்கு ஓட்டை வாங்குறதுக்காக நாட்டை நாசமாக்குறாங்கன்னு பேசியவர்கள் இன்றைக்கு 16 லட்சம் கோடி தள்ளுபடி அப்படிங்கிற இடத்துக்கு பாஜக தரப்பில் இருந்தோ அல்லது மற்றவர்கள் தரப்பில் இருந்தோ அல்லது ஊடகங்களோ என்ன கேள்விக்குட்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் திரு ஜவஹர் சர்கர் அவர்கள் ரொம்ப டீட்டெயில்டாகவே அதை கேள்வியாக எழுப்புகிறார். அப்போ இந்த மாதிரியான கேபிட்டல் ஃப்ராட்ஸ்டார்ஸ் மோடிக்கு நெருக்கமானவர்களாக அறியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் தொடங்க நிலம் கையகப்படுத்தி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வகையில் பலர் இருக்கிறாங்க. அவங்க ஊரை சேர்ந்தவர்களாக அவங்கள கூப்பிட்டு மிகப்பெரிய அளவுக்கு இன்வெஸ்டர் சமிட் நடத்தினவங்க அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. அவரோடு தொடர்பு பட்ட வகையில் ஏதோ ஒரு வகையில் பொலிட்டிக்கலாக, நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் எல்லாம் பொலிட்டிக்கலாக அவர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அனுசரணையாக அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்தே இருந்தவராக இருக்கிறார்னும் போது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அன்னைக்கு குறிப்பிட்டதை போல நாட்டை இது பண்ணி கொள்ளடிச்சு கொடுக்குறாங்கிற கணக்கில் வராதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார். இதனுடைய இம்பேக்ட் எங்கே வருதுன்னா, முழுக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்தது தான், தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டியினுடைய வருவாய், ஜிஎஸ்டி இந்த ஆண்டு மாதம் கலெக்ட் ஆனது கூடுதலாக இருக்குன்னு ஒரு செய்தி வருது. அதுக்கு கீழே போய் தமிழ்நாட்டில் மாநில தலைவராக நயினார் வந்தவுடன் தான் இது நடக்கிறது அப்படின்னு ஒரு பாஜகவினுடைய அபிமானி போல இருக்கு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு நயினார் ஃபார் சிஎம் அப்படின்லாம் ஒரு ஹேஷ்டேகெல்லாம் போட்டிருக்கிறாரு. இது நீங்கள் ஜோக்ஸ் அப்பாட்டு அவருடைய நம்பிக்கை அப்படின்னாலும் கூட, அப்போ இதுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது டேக்ஸை ஒழுங்காக ஜிஎஸ்டி அவர் கலெக்ட் பண்ணி தரலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அதனோட எழுது. பட் அது பொலிட்டிக்கலி இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம பார்த்தோன்னா ஜிஎஸ்டி அதிகமாக வசூல் செய்யப்படுகிறது என்பது அதை ஒரு பெருமையாங்கிற ஸ்கேலுக்குள்ளே இப்போ நம்ம வர வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் மாநிலங்களுக்கு என்ன பங்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்கணும்னு பிரதமராக இருக்கும்போது மோடி சொன்னார், அதெல்லாம் தனி டிபேட்டாக இருக்கிறது. ஆனால்
இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எதில் கை வைக்கிறீங்க? இப்போ இந்த 16 லட்சம் கோடியை அரசு தான் வங்கிகளுக்கு போயிடுச்சுன்னு வங்கி திவால் ஆகக்கூடாதுன்னா அதை சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை, பொறுப்பு, கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா மத்திய அரசு தான் அதை செஞ்சாகணும் ரிசர்வ் பேங்கோட இணைந்து. அப்போ இந்த 16 லட்சம் கோடியை அரசு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னா, ஒன்று நம்ம எல்லாரின் மீதும் கூடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரி வருவாய் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஜிஎஸ்டியில் தொடங்கி பலவிதமான விஷயங்களில் கட்டி கொண்டிருப்பது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது கட்டக்கூடியவர்கள் மிக குறைவு அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து ஒரு தரப்பினர் வைப்பாங்க. ரைட்டு. ஆனால் எல்லா மக்களும் சாமானியர்களும் வாங்கக்கூடிய அன்றாட பொருட்களிலிருந்து நீங்கள் டாக்ஸேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது போக இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்லாபை தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு என்று வாங்கப்படுகிறது. பெருநிறுவனங்கள் கார்பரேட்ஸ் கட்டக்கூடிய டாக்ஸை விட தனிநபர்கள் கட்டுவது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது சிஸ்டத்தினுடைய கோளாறு. அந்த கார்பரேட்டுகளுக்கு குஷனை யார் போட்டு தராங்களோ அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படின்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசுகள் இன்றைக்கு மிக குறிப்பாக மோடி அரசு வந்த பிறகு கார்பரேட்டுகளுக்கு பார்த்து செய்யக்கூடிய இந்த கடந்த காலத்தில் இதுதான் போட்டாங்க, நம்ம தமிழ் மீடியாக்கள் பண்ணது தான். பைடன் அவர்கள் அதிபராக இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் அங்கே ஒரு மீட்டிங்க்கு போகிறாரு. பிரதமர் மோடி அவர்களுக்கு பார்த்து பரிமாறிய பைடனின் இணையர் அவங்க மனைவி அப்படின்னுட்டுலாம் நம்ம ஆட்கள் நியூஸ் போட்டாங்க. அந்த மாதிரி கார்பரேட்டுகளுக்கு அவங்க என்ன இது பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. கார்பரேட்டுகளுக்கு பார்த்து செய்யணும் அப்படிங்கிற இடத்துல பாலிசி மேக்கர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு வெறும் இதில் கார்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கிடையாது. நீங்கள் அதை வச்சாலும் சரி வைக்கலாலும் சரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பிஎம்ஓ தான் அதில் மிகப்பெரிய பாலிசி டிசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியும். வெறுமனே நிதியமைச்சர் மட்டுமே எடுத்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்னதான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது தனித்து இருந்தாலும் பட்ஜெட்ஸ் அங்கே தான் போடப்பட்டாலும் பிஎம்ஓனுடைய கால் இல்லாமல் நீங்கள் அங்கே எதையும் பண்ணிட முடியாதுங்கிறது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ அது பிரதமருடைய முடிவாகத்தான் இருக்கிறது என்கிற இடத்திலிருந்து நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இப்போ நான் குறிப்பிட்டேன் இல்லையா, அதை எங்கெல்லாம் கை வச்சாங்கன்னு. கடந்த ஆண்டுகளில் யூபிஐக்கு பிறகு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் இவங்க நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் போன வருஷம் 30,000 கோடி போட்டோம், இந்த வருஷம் 31,000 கோடி போட்டிருக்கோம், அப்போ பட்ஜெட்டில் கூடி இருக்குன்னு சில சமயம் சொல்லுவாங்க. அது கரெக்டு மாதிரி தான் இருக்கும். அதை விட கூட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பட்ஜெட்டினுடைய சைஸே அடுத்த வருஷம் கூடுதுன்னு வைங்களேன். அப்போ கடந்த வருடம் 5 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஆக்சுவலாக நம்ம 100 லட்சம் கோடியை தாண்டி போடுவோம். இப்போ 100 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் அதில் 1% ஒதுக்குறீங்கன்னா இந்த முறை அது 150 லட்சம் கோடி. ஆனால் அதில் 1% நீங்கள் ஒதுக்கணும். அந்த இடத்துல அப்படி ப்ரொபோர்ஷனாக ஏற்றணும். நீங்கள் அதில் சும்மா ஒரு 1000 கோடி அல்லது 100 கோடியை கூட கொடுத்துட்டு நாங்கள் போன வருஷத்தை விட கூடங்கிறது ஆக்சுவலாக சரியானது கிடையாது. இவங்க எஜுகேஷனுக்கான பட்ஜெட்டை கை வச்சுருக்கிறாங்க. ஹெல்த்து நம்முடைய சுகாதாரத்துக்கான பட்ஜெட்டில் ரெகுலராக அப்படியே பீரியாடிக்கலாக அதில் குறைச்சிட்டு வந்திருக்காங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஹெல்த்து, எஜுகேஷன், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் பல இடங்கள்லேருந்து எடுத்து இதை பேங்குக்கு கொடுத்து சரி கட்ட வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் ஜவஹர் சர்கர் அவர்கள் பல்வேறு விதமான ஆவணங்களோட இந்த ஒயரில் எலாபரேட்டாக கடந்த காலத்தில் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 22 லட்சம் கோடிக்கான பதில் அப்படிங்கிறது அவங்க கேட்டால் என்னென்னா கணக்கு மட்டும் கொடுப்பாங்க. நம்மளுடைய நிதியமைச்சராகட்டும், நிதித்துறைக்கு இணையமைச்சராக இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் கேள்வி பதிலாக கேட்கும்போது லோக்சபா, ராஜ்யசபால், ஆனால் ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே கொடுத்துருவாங்க. இத்தனை பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்குமே மட்டுமே சுமார் அது வரைக்கும் 2014 65,000 கேஸ்க்கு மேலே பேங்க் ஃப்ராடு கேசஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது இப்போ அதையும் தாண்டி இருக்கும். இதில் ஏன் எக்கனாமிக் அஃபென்சஸ் செய்யக்கூடியவர்கள் பிடித்து கொண்டு அவங்கள கன்விக்ட் பண்ணக்கூடியது, தண்டனை வாங்கி கொடுத்து குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய வேலைகளில் இடி போன்றவர்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறாங்கன்னா அரசியல்வாதிகளை பிடிக்கக்கூடியவர்கள் எக்கனாமிக் அஃபென்ஸை ஏன் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அமலாக்கத்துறை ரிப்போர்ட்டிங் டு நம்முடைய நிதித்துறைக்கு கீழே தான், அதுவும் அம்மையார்கிட்ட தான் வருது. உங்ககிட்ட இப்போ கடனை கொடுக்கறதும் நீங்கள் தான், வாங்கக்கூடியவர்கள் அவங்க கார்பரேட்னா அவங்களுக்கான வேலைகளை பார்க்குறதும் நீங்கள் தான், தப்பிச்சு ஓடிட்டா பிடிக்க வேண்டியதும் நீங்கள் தான். இப்படியான பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தாலும் கூட நெட் கெயினாக எவ்வளவு நீங்கள் மீட்டு வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அது பாரதூரமான கேப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டியாக இருக்கிறது. பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகர்கிறது, இதில் கூடுதலான விஷயங்கள் எழுதணும் வெளியாகிறதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.